ரவிதேஜாவால ஒரு குழந்தைக்கு தந்தையா இவ்வளோ எமோஷனா நடிக்க முடியுமா அப்படிங்கிறதே நம்மளால ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. அதுலயும் அந்த குழந்தையும் இவரும் சேர்ந்து நடிக்கிற அந்த அப்பா மகள் போஷன் எல்லாம் படம் முடிஞ்சிட்டு வெளியில வரும்போது ஒரு ஐயப்ப பக்தராகவோ ஒரு பெண் பிள்ளையை பெற்றவராகவோ நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்ணீர் சிந்தாம வர முடியாது. தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பிளாக் பஸ்டர் படம் இந்த இருமுடி. தெலுங்கு சினிமானாலே லாஜிக்கை கண்டுபிடிக்கணும், சரி சும்மா தானே இருக்கோம் போய் லாஜிக்கை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி இருமுடி படத்துக்கு போனா தெலுங்கு சினிமால இப்படி ஒரு கதையா, அதுவும் ரவிதேஜா இப்படி ஒரு நடிப்பா அப்படின்னு நம்மளை படம் பார்த்து லாஜிக் இல்லைன்னு அழுத காலம் போய் படத்துக்கும் கதைக்காகவும் அள வச்சிருக்க ஒரு படம் தான் இருமுடி. படம் ஸ்டார்ட் ஆன உடனே பாத்தீங்கன்னா ஒரு மலையடி வாரத்துல ஊருக்கு வெளியில ஒருத்தர் உட்காந்து அங்க போற வர வண்டிக்கிட்ட எல்லாம் அண்ணன் புள்ள தூங்குது, ஆரன் அடிக்காம போங்க, ஆரன் அடிக்காம போங்க, ஆரன் அடிக்காம போங்கிறாங்க. என்னடா தெலுங்கு சினிமாக்குள்ள உள்ள வந்துட்ட மாட்டிருக்குன்னு கூஸ் பம்ஸ் ஆகி உட்காந்தா அங்க இருந்து ஒரு குட்டி யானையில ஒருத்தர் லாரியில ஆறு எடுத்துட்டு போனாருன்னு சொல்லி ஒருத்தரை குத்துன்னு குத்தி நம்ம ரவிதேஜாவோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பக்கா தெலுங்கு சினிமாவுக்கு வந்துட்டோம்னு சீட்டு நுனியில உட்காந்தா அங்க இருந்து கதை ஆரம்பிக்குதுங்க. படத்துல ரவிதேஜாக்கும் பிரியா பவானி சங்கருக்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாதால அந்த ஊர்ல குருசாமியா இருக்கவர் ரவிதேஜாட்ட நீ மாலை போட்டு ஒரு 41 நாளைக்காவது குடிச்சு மல்லாக்கப்படுக்காம இருந்தேன்னா உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்ல அதை நம்பி இவரும் குடிக்காம இருந்து இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருது. மணிகண்ட அருளாலதான் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு மணிகண்டான்னு பேரும் வச்சிடறாரு. பேரு வச்சுட்டு அந்த குழந்தைய அவர் வளர்க்கும் போது இவர் என்ன சொல்றாரு, அன்றாடம் உன்னை சுத்தி நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அப்பா கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்த்துட்டு வராரு. இந்த சமயத்துல இவர் அந்த வருஷத்துல 41 நாள் மட்டும் குடிக்காம இருந்து மீதி டெய்லி குடிச்சிட்டு ஊர்ல இருக்க எல்லா பெண் பிள்ளைங்களுக்கும் என்ன அநீதி நடந்தாலும் இவர் போய் அதை தட்டி கேட்டு அடிச்சு அட்ராசிட்ட பண்ணி படம் அது வரைக்கும் தெலுங்கு சினிமாவே தான் இருக்கு. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா படத்துல கபடி ஆட பொன் பிள்ளைங்களை பக்கத்து ஊருக்காரவத்தை கிண்டல் பண்ண, அவங்கள போய் நம்ம ரவிதேஜா அடிக்க, ஊருக்கு வெளியில கஞ்சா குடிச்சிட்டு இருக்கவங்க பிள்ளைங்களை கிண்டல் பண்ண அவங்கள ரவிதேஜா அடிக்க அப்படின்னு போயிட்டு இருக்க கதையில அந்த வருஷம் இவர் 41 நாள் விரதம் இருந்து மலைக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது. இவரும் மலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அந்த பர்டிகுலர் டயத்துல ஊருக்குள்ள இருக்க ஒவ்வொரு குழந்தைகளும் மர்மமான முறையில இறக்க இவர் மலைக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் இறக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு அவங்கள்ட்ட சொல்ல, தம் பொண்ணுக்கும் ஹார்ன் அடிச்சா இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ரவிதேஜா தெரிஞ்சுக்க இதுக்கெல்லாம் கடைசியில என்ன விட அப்படின்னு சொல்லியிருக்க படம் தான் இந்த இருமுடி. அதுவும் மிக முக்கியமா படத்தோட ஓப்பனிங்ல காரணமே இல்லாம ஹார்ன் அடிச்சு ஒருத்தனை போட்டு அடிச்ச சீனையும் இன்டர்வல்ல அந்த சீனையும் கொண்டு மிக் பண்ணியிருக்க விதம் தெலுங்கு சினிமா கதையிலையும் ரொம்ப தேர்ந்து வந்துருச்சு.